ஓகே, ஆல் தி பெஸ்ட். தமிழ் மக்களுக்காண்டி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மோரையில் இருக்கிறீங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், அது ஒன்று தான் வேணும். என்னுடைய கருத்தும், நம்ம எல்லாரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவங்க, நம்ம எல்லாரும் சகோதரர்கள். என்ன? ஆமாம், எந்த சந்தோஷத்தரவும் இல்லாமல் நல்லா சுகமாக நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நிம்மதியாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரராக இருக்கணும், அதுதான் உண்மை. 100க்கு 100 விஷயம். எந்த கடைக்கோடி மக்களாக இருக்கட்டும், எந்த உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், அண்ணன் தம்பிங்கிறது 100க்கு 100 உண்மை. இதை வலியுறுத்துறதுக்காக தான் நானும் அகில இந்திய சுற்றுப்பயணம் கிளம்புனேன். உங்களோட இது பயணம் நல்லபடியா சக்சஸ். ஓகே 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 ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். ஓகே, வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நானே வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கீங்களா? சுத்தம் பண்ணிடுறோம். இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கோயில் நிர்வாகத்தில் இவங்க ஒரு ஸ்தாபகர். இந்த கோயில் நிறுவன ஸ்தாபகர்களை இவங்களும் ஒருத்தங்க. இந்த இடத்த பராமரிக்கிறது இவங்களோட பணியாக இருக்குது. ஓகே, உங்கள் பேர் என்ன? என் பேர் சுரேஷ் பாபு. சுரேஷ் பாபு. நீங்கள் ஊர்லேருந்து வந்தீங்களா, இங்கே பிறந்தீங்களாண்ணா? இங்கே தான் பிறந்தீங்க. சரிண்ணா, உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளோ காலமாக இங்கே இருக்கீங்க? நீங்கள் இங்கே தான் பிறந்தீங்க. உங்கள் வயசுண்ணா? 42. என்னுடைய வயசு 52. சரி, அண்ணன் சுரேஷ் பாபு இங்கே பிறந்திருக்கிறாங்க, இந்த ஊர்லேயே இருக்காங்க. மோர் தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 4500 கிலோமீட்ரு. எவ்வளோ தூரத்தில் நைட்டு எங்கே தங்கினீங்க? நைட்டு அங்கே பள்ளிவாசலில் தானே தங்கியிருந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி பள்ளிவாசலில் தான் தங்கியிருந்தேன். நல்லா ஒரு சலுகை இருந்துச்சுல்ல? ஆமாம் ஆமாம் ஆமாம், நல்லா ஒரு சலுகை இருக்கும். ஏன்னா அவங்க இல்லை ஒன்றும் பிரச்சனை. எங்கள் பள்ளிவாசல் எங்கே இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எப்போ வேணாலும் தங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இறைவனுக்கு சொந்தமானது. யாரும் தனிப்பட்ட ஒருத்தர் உரிமை கொண்டாட முடியாது. இன்னார் தான் தங்கணும், இன்னார் தான் தங்கக்கூடாதுன்னெலாம் அங்கே எங்கள் பள்ளியில் சொல்ல முடியாது. நம்மளுடைய நோக்கம் நல்லதாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மனிதனுக்கு ஒரு நோக்கம் நல்லானா எல்லாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. சரிண்ணா, இந்த கோயிலெலாம் நல்லா சுற்றுப்பிரகாரம் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஷூட் பண்ணிட்டேன். தமிழ் மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துகிறேன். தமிழ் மக்களுக்காக நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஏன்னா நீங்கள் பிறந்ததுலேருந்து இங்கேயே இருந்தேன். நீங்கள் தமிழ்நாட்டு பக்கம் வந்திருக்கீங்களா? சின்ன பிள்ளையில வந்திருக்கிறீங்க. சின்ன பிள்ளைன்னா ஒரு 6-7 வயசு இருக்கும்போது அதனுடைய நினைவுகள் ஏதாவது இருக்குதா? என்ன அப்பெல்லாம் எல்லாம் குடிசைங்க, ரொம்ப சின்ன பிள்ளை, அதனால ஞாபகங்கிறது ரொம்ப குறைவு. குடிசைங்க இந்த மாதிரி. ஆமாம் ஆமாம், 42 வயசுன்னா நீங்கள் ஒரு இது வரைக்கும் 36 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம், 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம். 35 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு ஒரு சின்ன சின்ன குடிசைகளாக தான் இருந்திருக்கும். அந்த டைம். இப்போ பெரிய சிட்டி ஆயிடுச்சு, நல்லா மஜாவாக இருக்குல்ல. முதல்ல நாங்கள் வரும்போதுலாம் எங்கே ஒரு சிம்பிளாக வீடுங்க தான், குடிசைங்க தான். சின்ன பிள்ளைல இப்போ ரொம்ப மாற்றம் ஆயிடுச்சுல அங்கே. இப்போ அங்கேயும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு போச்சு, நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டு போச்சு. அதே மாதிரி இங்கேயும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு போச்சு. இங்கே நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ஊர் மக்கள் எல்லாம் எப்படி பார்த்தீங்க? இங்கெல்லாம் எல்லாம் நல்லா ஜாலியாக இருப்பாங்க, நல்லா நிறைய பேர் இருப்பாங்க, நல்லா ஜாலியாக இருக்கும். இல்லை ஒரு உடை பழக்க வழக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் நாகரிகமாக இருப்பாங்களா? இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 70 வருஷத்துக்கு முன்னாடியே எப்பயோ சொன்னார், எல்லாம் இலத்தலை எல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க இங்கே. இல்லை நாங்கள் வந்து தான் அந்த ஊர் உருவாக்கணும். அது சீங்காரவங்க, காட்டுவாசிங்க. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இப்போ அவங்களும் துணிலாம் போட்டு நல்லா நம்மள மாதிரி ஒரு ரீசன்ட் ஆயிட்டாங்க. அவங்களும் ஒரு குடிசை மாதிரி தான் கட்டிட்டு. அதான் அந்த மோரை உருவாகிறதுக்கு தமிழ்காரங்க தான் 100% காரணம் அப்படின்னுறாங்க. சரி, இல்லை ஒரு தமிழ் சங்க தலைவரை சந்தித்தேன், பேசினேன், பேசிட்டு தான் வரேன். சரி, வந்து இங்கே கோயிலில் ஒரு படம் பிடிச்சிட்டு உங்களையும் பார்த்துட்டு
அப்படியே போலான்ட்டு வந்தேன். நீங்க டயர்ட் ஆயிட்டீங்க. நீங்க டயர்ட் ஆயிட்டீங்க. இல்லை நான் அங்கேருந்து வந்தது எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உடம்பும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ஒரு இந்த நேரத்தில் நம்ம எது செஞ்சாலும் நல்லா இருக்காதுங்கிறது எனக்கு ஒரு கணிப்பு. அதனால தான் நேற்று எந்த விதமான கேமரா எதுவுமே ஆன் பண்ணல. ஆமாம் பண்ணல நீங்கள். அதுதான் நான் சொன்னேன் அப்போ தான், அதுக்கு தான் சொன்னேன். ஏன்னா இல்லாட்டி அங்கே சாப்பாடு தீர்ந்து போயிடும். கரெக்டாக பண்ணீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் தெம்பு வர மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இல்லை அதனால ஒன்றும் இல்லை. சாப்பிட்டாலே தெம்பு வருங்கிறத விட நல்ல தூக்கம் வரும். ஒரு எங்கடா போய் படுக்கலாம்னு தான் தோணும். அந்த ஒரு சுறுசுறுப்பு குறைஞ்சிரும். ஆமாம்மா அது என்ன கரெக்டாக கொஞ்ச நேரம் தானே அதுவும். ஆமாம் கொஞ்ச நேரம் தான். அதுக்குன்னு அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் போனால் தான் அப்புறம் நல்லா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணால் அந்த சாப்பாடுக்கும் ஒரு எங்கே போய் உட்காரும்ல அப்போதான் கரெக்டா. ஆமாம் நம்ம ரெஸ்ட் பண்ணாட்டி ஓடணும்னா அது எங்கிட்ட சாப்பிட்டேன் கரெக்டாக பல்லசலுக்கு போனேன். மூட்டை முடிச்செல்லாம் அவுத்து போட்டேன். 2-3 நேரம் தொழுதேன். நல்லா தூங்கினேன். தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகினேன். நேற்றே சாயங்காலமே குளிச்சுட்டேன், ஃப்ரெஷ் ஆகினேன். இப்போ காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வந்தேன், இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டேன். நான் பெரும்பாலும் 3 இட்லி 4 இட்லி தின்னால பெரிய விஷயம். 5 இட்லி சாப்பிட்டு ஒரு தோசையும் சாப்பிட்டேன். ரொம்ப ஒரு திருப்தியாக இருந்தது. கிட்டத்தட்ட 65 நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல சாப்பாடு கிடைச்சது. ஓகே கிளம்புறீங்களா? இப்போ நான் அப்படியே கிளம்புறேண்ணே. போயிட்டு தமிழ் சங்கத்தை ஒரு படம் பிடிச்சிட்டு மக்கள் யாரும் தப்பிட்டாங்கன்னா அப்படியே பேச்சு கொடுத்துட்டு நான் கிளம்புறேண்ணா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தமிழ் மக்களுக்காண்டி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மோரையில் இருக்கிறீங்க, எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அது ஒன்று தான் வேணும். என்னுடைய கருத்தும் நம்ம எல்லாரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவங்க. நம்ம எல்லாரும் சகோதரர்கள். என்ன? ஆமாம். எந்த சந்தோஷத்தரவும் இல்லாமல் நல்லா சுகமாக நல்லா இருக்கணும். அவ்வளோதான். நிம்மதியாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரராக இருக்கணும். அதுதான் உண்மை. 100க்கு 100 விஷயம். எந்த கடைக்கோடி மக்களாக இருக்கட்டும், எந்த உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், அண்ணன் தம்பிங்கிறத 100க்கு 100 உண்மை. இதை வலியுறுத்துறதுக்காக தான் நானும் அகில இந்திய சுற்றுப்பயணம் கிளம்புனேன். அதுக்குதான் நேற்று நான் பார்த்தோன்னே வந்து உங்களை வெல்கம் பண்ணி வந்து பார்த்து சொன்னீங்க. உள்ளே வந்தீங்க. அப்போ நீங்கள் தான் பசிக்குது அந்த மாதிரி இருந்தீங்க. அப்போனா நீங்கள் சாப்பிட்ருங்க போய் கரெக்ட் டைமுக்குன்னு சொல்லுங்க. சரிண்ணா, ரொம்ப சந்தோஷம். சரிண்ணா, வாங்கண்ணா. வாழ்த்துக்கள், கை கொடுங்க. உங்களோட இது பயணம் நல்லபடியா சக்சஸ். ஓகே 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 தேங்க்யூ வெரி மச். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே ஓகே அண்ணா, வரேண்ணா. வாங்கண்ணா, நல்லது. ஓகேண்ணா. அண்ணா வரேங்கண்ணா. நீங்கள் எங்கண்ணா இங்கே கோயில் நிர்வாகத்தில் அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கீங்களாண்ணா? சரிண்ணா. ஓகேண்ணா, வரேங்கண்ணா. ஓகே, வெல்கம்.